எஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிஐஎல் ப்ராசஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஐடிஐஎல் ப்ராசஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செஷனில் நம்ம வாட் இஸ் ஐடிஎல் ப்ராசஸ், வாட் இஸ் எஸ்எல்ஏ, வாட் இஸ் இன்சிடென்ட் டிக்கெட்ஸ், ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஐடிஐஎல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி. எல்லா என்விரான்மெண்ட்லேயும் ஒரு ஐடிஎல் ப்ராசஸ் இருக்கும், சரிங்களா? அந்த ஐடிஎல் ப்ராசஸ் இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. மோஸ்ட்லி ஐடிஎல் பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணுவோம். டிக்கெட்டிங் டூல் பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்கெட்டிங் ப்ராசஸில் நம்ம சர்வீஸ்னோ தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சர்வீஸ்னோ கயோகேன்னு நிறைய இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி சர்வீஸ்னோ யூஸ் பண்ணுவோம். டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ், ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ், சேஞ்ச் ரெக்வஸ்ட், ப்ராப்ளம் டிக்கெட், சேஞ்ச் டாஸ்க்கு, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் இன்சிடென்ட் ரெக்வஸ்ட் டிக்கெட் பார்ப்போம். அதுக்கடுத்த செஷனில் சேஞ்ச் ரெக்வஸ்ட் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு மாதிரி வாட் இஸ் எஸ்எல்ஏ அப்படிங்கிறத பார்க்கணும். எஸ்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, எனக்கு இந்த டைமில் இந்த டிக்கெட்ஸை ரிசால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்எல்ஏ தான் இது. எஸ்எல்ஏ பொறுத்த வரைக்கும் இதை வந்து P1, P2, P3 அல்லது S1, S2, S3 இந்த மாதிரி பிரிக்கிறோம். P1 மீன்ஸ் ப்ரியாரிட்டி, S1 மீன்ஸ் செவியாரிட்டி. உங்கள் என்விரான்மெண்ட்டில் எப்படி கால் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நீங்கள் எப்படினாலும் எனக்கு இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வி ஆர் காலிங் எஸ் S1, S2, S3. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து வி ஆர் காலிங் எஸ் P1, P2, P3. அந்த டிக்கெட் நேமை நம்ம P1, S1 அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பட் அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் தான் வேறையே தவிர அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். P1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வர டிக்கெட்டு, அதை உடனே நீங்கள் வந்து பார்க்கணும். P2, P3 ஆர் S1, S2, S3 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வருது. அப்புறம் S4 டிக்கெட்ஸ் ஆர் P4 டிக்கெட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வருது. இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு எஸ்எல்ஏ இருக்குது. சரி, அந்த எஸ்எல்ஏ பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். P1 பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கிற சிஸ்டம் சர்வர்ஸ் தான் வந்து P1 இருக்கும். லைக் ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கிரிட்டிக்கல் சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து P1 டிக்கெட்டாக க்ரியேட் ஆகும் அல்லது S1 டிக்கெட்டாக க்ரியேட் ஆகும். ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது S2 ஆர் S3 டிக்கெட்டாக க்ரியேட் ஆகும். ஒரு டெஸ்டிங் சர்வர் டவுன் அப்படின்னா அது S4 டிக்கெட்டாக க்ரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ அலர்ட்ஸ் டிக்கெட் நான் சொல்லியிருக்கலாம். அலர்ட்ஸ் இன்சிடென்ட்னாலே அலர்ட்ஸ் தான். ஓகே, அந்த அலர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு உதாரணத்துக்கு நம்ம வார்னிங் அலர்ட், கிரிட்டிக்கல் அலர்ட்னு பிரிச்சிருப்போம். வார்னிங் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது S3, S4 டிக்கெட்டாக வரும். கிரிட்டிக்கல் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு S2, S3 டிக்கெட்டாக வரும். ஓகே, கிரிட்டிக்கல் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் வார்னிங் அலர்ட், வாட் இஸ் கிரிட்டிக்கல் அலர்ட்? ஸோ இப்போ த்ரெஷோல்ட் லிமிட், CPU லிமிட்லாம் 80% செட் பண்ணியிருப்போம். ஸோ மானிட்டரிங் டூல் டீம் கிட்ட சொல்லி, ஸோ இன் கேஸ் ஆஃப் அது இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த 80% வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வில் கெட் வார்னிங் அலர்ட். எஸ், சூப்பர், நல்ல எக்ஸ்பிளேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்வர் இருக்குது, அது ஒரு ESX ஹோஸ்ட் இருக்குது. அதில் வந்து 80% மேலே CPU யூட்டிலைஸ் ஆகுது அல்லது மெமரி யூட்டிலைஸ் ஆகுறப்ப நமக்கு அது S3 அலர்ட்டாக வரும். ஓகே, அதே இது 90% மேலே அது CPU மெமரி யூட்டிலைஸ் பண்ணுறப்ப நமக்கு அது S2 அலர்ட்டாக வரும். அதுக்கு பேர் 90% மேலே ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் அலர்ட். 80% மேலே ரீச் ஆச்சு அப்படின்னா வார்னிங் அலர்ட். இது ஒவ்வொரு என்விரான்மெண்ட்லேயும் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. அது 70% இல்லை 80%, 90% ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. அது மூலமாக அந்த அலர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, P1, S1 அப்படின்னா ப்ரியாரிட்டி 1 அல்லது செவியாரிட்டி 1. அந்த ப்ரியாரிட்டி 1, செவியாரிட்டி 1 டிக்கெட் வந்து ESXi ஹோஸ்ட் டவுன் அலர்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ESXi ஹோஸ்ட் டவுன் அலர்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு ESXi டவுன் ஆச்சுன்னா மொத்த என்விரான்மெண்ட்டும் இம்பாக்ட் ஆகும். லைக் அதில் ரன் ஆகிற VMs எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகி HI மூலமாக ரீஸ்டார்ட் ஆகி வேறு ஹோஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ VM ரீஸ்டார்ட் ஆகுது. அப்போ VM ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா டவுன் அர்த்தம். ஸோ அது ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட், P1 அலர்ட் வரும். அப்புறம் முக்கியமான ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் நிறைய இருக்கும். SAP சர்வர், அப்ளிகேஷன் சர்வர்ஸ், வெப் சர்வர்ஸ், இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் வந்து டவுன் ஆச்சுன்னா அது ப்ரொடக்ஷனை இம்பேக்ட் பண்ணும். அதுவும் P1 கேட்டகரியில் வரும் அல்லது S1 கேட்டகரியில் வரும். அப்புறம் ஸ்டோரேஜ் டவுன் இஷ்யூ. ஒரு ஸ்டோரேஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கம் அண்டர் த P1 ஆர் S1 கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொடக்ஷனை இம்பேக்ட் பண்ணுதோ அது S1
ஆர் P1ல் வந்து நமக்கு வரும். ஏன் அதை நம்ம S1 நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம்னா அந்த S1க்கான ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம அதை வந்து முடிஞ்சளவு சீக்கிரம் அந்த டிக்கெட்டை ஹேண்டில் பண்ணணும், சீக்கிரம் வந்து ரிசால்வ் கொடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ அது P2 P3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லைக் அதுவே சர்வர் தான் இருக்கும். அது ஒரு விண்டோஸ் சர்வராக இருக்கலாம், லினக்ஸ் சர்வராக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபிசிக்கல் சர்வராக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வராக இருக்கும். அதாவது நம்ம என்வரான்மெண்ட்டில் 3 சர்வர்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ், டெவலப்மெண்ட் ஆர் ஸ்டேஜிங் சர்வர்ஸ் அண்டு டெஸ்டிங் சர்வர்ஸ். ஸோ இப்போ இது டெவலப்மெண்ட் ஆர் ஸ்டேஜிங் சர்வர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து S2 S3 அலர்ட்டில் வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ சம் கிரிட்டிக்கல் அலர்ட்ஸ் வார்னிங் அலர்ட் வந்து S2 S3ல வரும். டெஸ்டிங் சர்வர்ஸ் சில லோ ப்ரியாரிட்டி அலர்ட்ஸ் எல்லாமே S4 அலர்ட்ஸில் வரும். ஓகே, ஸோ இது வந்து SLA டைம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இந்த இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பட் நோட் பண்ணிக்கோங்க. S1 ஆர் P1 அதோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 15 minutes. வாட் இஸ் ரெஸ்பான்ஸ் டைம்? ரெஸ்பான்ஸ் டைம் மீன்ஸ் அந்த டிக்கெட்டை நீங்கள் 15 minutesல அக்செப்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஒரு S1 டிக்கெட் கிரியேட் ஆகுது, ஒரு ஹோஸ்ட் டவுன் அலர்ட்னு நமக்கு ஒரு டிக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு ESXi டவுனு, அது ப்ரொடக்ஷன் ESXi. அந்த ESXi டவுன் அப்படின்னா நமக்கு ஒரு அலர்ட் நமக்கு மெயில் வரும், அண்ட் ஆல்சோ அது ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணும். அது S1 டிக்கெட்டாக நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? அந்த S1 டிக்கெட் வந்துட்டு நம்ம பக்கெட்டுக்கு வரும். அந்த பக்கெட்டுக்கு வந்தோடனே நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 15 minutesல நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். டிக்கெட்டை அக்செப்ட் பண்ணி அதை ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கொண்டு வந்துடணும். ஸோ அப்படி நீங்கள் அதை 15 minutesல ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அது SLA பிரீச் ஆயிரும். ரெசல்யூஷன் டைம் வந்து 3 hours. 3 hours ரெசல்யூஷன் டைம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரியலாம், ஆனால் 3 hours ரிசால்வ் பண்ண முடியாது. ஒரு இஷ்யூ வருது, அதை 3 hours ரிசால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 3 hours ரிசால்வ் பண்ண முடியாது. ஆனால் 3 hours மேலே போச்சு அப்படின்னா அது வந்து SLA பிரீச் ஆகும். ஸோ வாட் இஸ் SLA பிரீச் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த டைமுக்குள்ளே நம்ம அதை பண்ணலை அப்படின்னா அது அண்டர் SLA பிரீச்சில் வரும். அப்படி SLA பிரீச் ஆச்சு அப்படின்னா உங்கள் மேனேஜர் கொஸ்டின் கேட்பாங்க, உங்கள் மேனேஜரை அந்த கிளைண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி SLA எத்தனை டிக்கெட் பிரீச் ஆயிருக்கோ அத்தனை டிக்கெட்டுக்கும் ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் வந்து கிளைண்ட் போடுவாங்க. நம்ம ப்ராஜெக்டில் இருந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் வந்து போகும். அப்போ ஒரு டிக்கெட் SLA பிரீச் ஆகுது அப்படின்னா இட்ஸ் கம் அண்டர் த காஸ்டிங். நீங்கள் வாட்டில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அது உங்கள் சேலரியோட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படுற 1 year CTC இருக்கு இல்லையா, அதை விட அதிகமாக அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிளைண்ட்டுக்கு. அப்போ SLA வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா SLA பிரீச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி SLA பிரீச் ஆயிடுச்சுன்னா உங்களை எஸ்கலேட் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, உங்கள் மேனேஜர் வச்சு HR வச்சு மெயில் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முடிஞ்சளவு SLA அவாய்ட் பண்ணுங்கள். SLA பிரீச் ஆச்சுன்னா அது இட்ஸ் ஆல்சோ இம்பேக்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. உங்களோட அப்ரைசல் ரிவ்யூவில் இது வந்து இம்பேக்ட் பண்ணும். நீ வந்து அன்றைக்கி SLA பிரீச் ஆச்சு, அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கம்மி பண்ணுறேன், ரேட்டிங் கம்மி பண்ணுறேன் சொல்லி அதை வச்சு ரேட்டிங் கம்மி பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்சளவு SLA பிரீச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி SLA பிரீச் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா 3 hours SLA கொடுக்க முடியாது. ஒரு ஹோஸ்ட் டவுன் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் எதுக்காக டவுன் ஆச்சு, என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு 4 hours ஆயிரும். சரியா? அப்போ எப்படி 3 hours ரெசல்யூஷன் கொடுக்க முடியும்? அப்போ அந்த டிக்கெட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். தேர் இஸ் ஆப்ஷன். டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், வெயிட்டிங் ஆன் வெண்டர், வெயிட்டிங் ஆன் வெண்டர் கஸ்டமர், வெயிட்டிங் ஆன் கஸ்டமர், ரிசால்வ்டு, கேன்சல்டு, ஸ்கெடியூல்டு. இப்போ ஒரு டிக்கெட் வருது அப்படின்னா இது S1 S2 S3 S4 4 டிக்கெட்டுக்கும் இந்த இது அப்ளிகபிள் ஆகும். ஒரு டிக்கெட் வருது அப்படின்னா அந்த டிக்கெட் ஓப்பனில் இருக்கும், அப்புறம் அசைன் ஸ்டேட்டுக்கு வரும், நம்ம பக்கெட்டுக்கு வரும் டிக்கெட்டு, தென் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் நம்ம டிக்கெட் வரும். ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் அது ஓப்பனில் இருந்ததுலேருந்தே SLA டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் நீங்கள் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா SLA பிரீச் ஆயிரும். அப்போ ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டை மாற்றணும். ஓகே, இது ஸ்டேட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு ESX ஹோஸ்ட் டவுன் அலர்ட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிட்டீங்க, அது ஏதோ ஒரு ஹார்ட்வேர்னால தான் இஷ்யூ. அப்போ நம்ம வந்து மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது ஏதோ டிம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துப்பான். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக டிக்கெட்டை வந்து நம்ம ஓப்பனில் வைக்க முடியாது, அது ப்ரீச் ஆயிரும். அப்போ we can put it in waiting on vendor. அது மேபி ப்ராட்காம் வெண்டராக இருக்கலாம், ஹெச்பி வெண்டராக இருக்கலாம், டெல் வெண்டராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ வெயிட்டிங் ஆன் வெண்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வெயிட்டிங் ஆன் வெண்டர் போடுறீங்களோ அப்போயிலேருந்து இந்த டிக்கெட் வந்து பாஸ் ஆயிரும், எஸ்எல்ஏ வந்து பாஸ் ஆயிரும். தென் இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு சர்வர் வந்து ஒரு ஹங் ஸ்டேட்டில் இருக்கும், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், நம்ம அதை அர்ஜென்ட்டாக ரீபூட் பண்ணணும். அப்படி ரீபூட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் வந்து இல்லை கிளைண்ட் வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு வந்து வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் வச்சுக்கலாம். அப்போ அந்த டிக்கெட் வந்து எஸ்எல்ஏ பாஸ் ஆகும், அந்த பர்டிகுலர் டைமுக்கு எஸ்எல்ஏ வந்து பாஸ் ஆகும் வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் வைக்கிறப்ப. தென் ரிசால்வ்டு டிக்கெட் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாமே பக்கா அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரிசால்வ்டு. டிக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு, லைக் இப்போ ஒரு ESXi டவுன் ஆச்சு, அந்த ESXi டவுன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து எல்லாமே சரி பண்ணிட்டேன், லைக் அதில் ரன் ஆகிற விஎம்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, அது வந்து ஒரு டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்னால தான் வந்து ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் பண்ணிவிட்டு we can resolve the ticket. கேன்சல் அப்படின்னா இஃப் சப்போஸ் டூப்ளிகேட் டிக்கெட் வருது இல்லை 2 டிக்கெட் தெரியாமல் க்ரியேட் பண்ணிட்டா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல்டு அப்படின்னா டிக்கெட்டை வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணிங்க அப்படின்னாலும் டிக்கெட் வந்து எஸ்எல்ஏ பாஸ் ஆகும். இப்போ கஸ்டமர் வந்து இந்த சர்வர் வந்து ரீபூட் பண்ணலாம், ஆனால் 6 மணிக்கு மேலே தான் பண்ணணும், இல்லை நைட்டு 10 மணிக்கு மேலே தான் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் புட் இட் ஸ்கெடியூல்டு. ஸ்கெடியூல் டிக்கெட்னு ஒரு டிக்கெட் எடுத்து அப்போ 6 மணிக்கு மேலே இல்லை 10 மணிக்கு மேலே we can reboot. ஸோ இதுதான் டிக்கெட்டோட ஸ்டேட்ஸ், சரியா? ஸோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ இந்த எஸ்எல்ஏ டைமிங் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ சில என்விரான்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாகும். சில சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற போல டைம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்களா? ஆமாம், அது எல்லாமே நீங்கள் ஓ மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ டிக்கெட்டில் வந்து ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கும். இதில் ஹோல்டுன்னு ஆப்ஷன் இல்லை, நம்ம காமிச்சதில்லை. அதில் ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அது பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை வந்து எல்லாமே ஓ மென்ஷன் பண்ணணும். தெர் இஸ் ஆப்ஷன் அந்த ஓ டிக்கெட் சம்மந்தமான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி நடந்த இஷ்யூ, ஆர் இது வந்து அவுட்டேட்டட் ஹார்ட்வேர், இது அவுட்டேட்டட் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ S1 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் டைம் 15 minutes, ரெசர்வேஷன் டைம் 3 hours. இது இன்டர்வியூ கொஸ்டின் கைஸ். வாட் இஸ் எஸ்எல்ஏ டைம்? உங்கள் ஆஃபீஸில் எஸ்எல்ஏ டைம் என்னன்னு கேட்பாங்க. இது ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகலாம், பட் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஸ்எல்ஏ டைம். இப்போ நான் வச்சுருக்கிறது, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஸ்எல்ஏ டைம் இது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை இன்டர்வியூ போனாலும் சரி, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? இது S2 டிக்கெட் ஆர் P2 டிக்கெட் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் 1 hour. 1 ஹவருக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை வந்து ஸ்டேட்டஸ் மாற்றிருக்கணும். ரெசர்வேஷன் டைம் 6 hours. 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கான ரெசர்வேஷன் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க, எதுக்காக அந்த டிக்கெட் ரெசர்வேஷன் கொடுக்க முடியல, எதுக்காக ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். S3 P3 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் டைம் 4 hours. நீங்கள் 4 ஹவர்ஸில் டிக்கெட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெசல்யூஷன் டைம் வந்து 24 hours. 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த டிக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ரெசல்யூஷன் கொடுக்கணும். அப்படி உங்களால் 24 ஹவர்ஸில் கொடுக்க முடியல அப்படின்னா யூ கேன் ஹேவ் டு ப்ரொவைட் த ஜஸ்டிஃபிகேஷன். அது வெயிட்டிங் ஆன் வெண்டாரா அல்லது வெயிட்டிங் ஆன் கஸ்டமரா அல்லது ஸ்கெடியூல் ஸ்டேட் இருக்கான்னு நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், சரியா? செவியாரிட்டி 4P4 வந்து ரெஸ்பான்ஸ் டைம் 8 hours, ரெசல்யூஷன் டைம் 2 days. நான் சொன்னல இந்த லோ ப்ரியாரிட்டி அலாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாமே 2 days வரைக்கும் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம் அதை வந்து இது பண்ணுறதுக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இதை நீங்கள் வந்து தரவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை அப்படின்னா இட் வில் இம்பாக்ட் யுவர் கெரியரை இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா? டோன்ட் பி லெத்தார்ஜிக். ஒரு டிக்கெட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண உடனேயுமே அது என்ன டிக்கெட், உங்களுக்கான டிக்கெட்டா இல்லை வேறு டீமும் ஒரு டிக்கெட்டா? சம்டைம்ஸ் என்ன சர்வீசஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வேறு டீம் டிக்கெட்டை உங்கள் பக்கெட்டில் போட்டுருவாங்க. அப்போ அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை அது உங்களுக்கான டிக்கெட் அப்படின்னா அது யார் பார்க்குற டிக்கெட்டு அது எல்லாமே பார்த்து உடனே அதை ஆக்ஷன் எடுங்க, சரியா? தென் லெட்ஸ் கம் டு த இன்சிடென்ட் டிக்கெட்ஸ். இன்சிடென்ட் டிக்கெட்னா என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்சிடென்ட் டிக்கெட் நமக்கு வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இது மேனுவலாகவும் சர்வீசஸ் க்ரியேட் பண்ணலாம், பட் அது ரொம்ப ரேர் கேஸ்லாம் சர்வீசஸ்க்கு வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுவாங்க. இது இன்சிடென்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது அதிகம். லைக் எல்லா அலர்ட்ஸும் ஒரு மெயில் பாக்ஸ்க்கு வரும், as well as it will trigger the ticket
அது S1 S2 S3 S4 டிக்கெட்ஸ். சரியா? நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு ஹோஸ்ட் டவுன் அலர்ட் அப்படின்னா அது S1 டிக்கெட்டாக இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னா அது S2 டிக்கெட், அது S3 டிக்கெட்டாக இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு சர்வர் இருக்குது, இல்லை ஒரு CPU அலர்ட் இருக்குது, மெமரி அலர்ட் வந்து வருது அப்படின்னா அது S4 டிக்கெட்டாக வரும். அப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிறது, டிக்கெட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இதை நீங்கள் யோசிக்கோங்க. த டிக்கெட் டிக்கெட் கிரியேஷன் பேஸ்ட் ஆன் ஆட்டோமேட்டிக் அலர்ட்ஸ். அது உங்கள் கம்பெனியில் என்ன டூல்னாலும் யூஸ் பண்ணலாம். மானிட்டரிங் டூல் லைக் நிறைய மானிட்டரிங் டூல் இருக்குது. செக்எம்கே அலர்ட் இருக்குது, பிஆர்டிஜி மானிட்டரிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மானிட்டரிங் அலர்ட்ஸ் இருக்குது. அது மூலமாக டிக்கெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வந்து நமக்கு இன்சிடெண்ட்டாக வரும் அப்படின்னா சர்வீஸ் டவுன் அலர்ட். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் டவுன் அலர்ட்டில் வரும். உதாரணத்துக்கு ஒரு SQL சர்வர் ரன் ஆகுது அப்படின்னா அது டேட்டாபேஸ் சர்வர் டவுன் அப்படின்னா நமக்கு சர்வீஸ் டவுன் அலர்ட் வரும். இது வந்து S3 S4 டிக்கெட்டாக வரும். சர்வர் ரீஸ்டார்ட், இப்போ ஒரு சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் நமக்கு ஒரு அலர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த சர்வர் வந்து ரீபூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு டிக்கெட் வரும். ஹை சிபி ஹை மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட். இப்போ ஒரு ESXiனாலும் சரி, ஒரு சர்வர்னாலும் சரி, நமக்கு CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷனுக்கு அலர்ட்ஸ் வரும். இது விண்டோஸ் சர்வராக இருந்தால் டிஸ்க் ஸ்பேஸ் அலர்ட் வரும், C டிரைவ் அலர்ட்டு, D டிரைவ் அலர்ட்டு, அந்த மாதிரி வரும். அப்புறம் டேட்டா ஸ்டோர் யூசேஜ் அலர்ட்ஸ் வரும். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வேலையை மேலே போகுது, ஃபுல்லாகுது அப்படின்னா நமக்கு அதுக்குமே வந்து அலர்ட்ஸ் வரும். கைஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த அலர்ட்ஸை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? சர்வர் டவுன் அலர்ட்ஸ், சர்வீஸ் டவுன் அலர்ட்ஸ், இந்த அலர்ட்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொன்று கூட நோட் பண்ணிக்கோங்க, சர்வர் டவுன் அலர்ட் அதுவுமே நமக்கு வரும். server restart or uptime alert. High CPU, high memory, disk space, அப்புறம் வந்து hardware sensor alert. What is hardware sensor alerts? Hardware sensor alerts என்ன? Guys, what is hardware sensor alert? டெம்பரேச்சர் எதுவும் அதிகமா போச்சுன்னா ஒரு மாதிரி CPU டெம்பரேச்சர். வேற எக்ஸாம்பிள் என்ன क्वेश्चन bro? திருப்பி சொல்லுங்க. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னா என்ன? ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் ஹார்ட்வேர் ஏதாவது ஃபர்ம்வேர் டிரைவர்ஸ் ஏதாவது இது வச்சனால அவுட்டேட்டடா இருந்தா இல்ல. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வந்து எதுக்காக வரும் அப்படின்னா, எப்படி வரும்னா உங்களோட ILO ஐடிராக் மூலமாக வரும். உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி CPUவோட டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா இந்த அலர்ட் வரும். சப்போஸ் ஒரு டிம் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது இல்லை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அலர்ட் வரும். ஒரு பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அலர்ட் வரும். ஹெச்பி கார்டில் ஒரு SFI ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த அலர்ட் வரும். ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அலர்ட் வரும். ஸோ உங்கள் சர்வரோட உங்கள் ESXiயோட ஹார்ட்வேர் சம்மந்தமான அலர்ட்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்ஸில் வரும். சரியா? இந்த அலர்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூலேயே கேட்பாங்க, என்னென்ன அலர்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலையுமே கூட கேட்பாங்க. ஸோ இந்த அலர்ட்ஸ் எல்லாமே முக்கியம். இப்போ ஒரு S1 டிக்கெட் அப்படின்னா நமக்கு அந்த டிக்கெட்லேயே அதோட இம்பேக்ட், தேர்ஸ் ஆப்ஷன் இம்பேக்ட். இந்த இம்பேக்ட்லேயே இது S1 ஹை அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், இது S2 மீடியம், இது S3 லோ, இது S4. அந்த மாதிரி இம்பேக்ட் நமக்கு வந்து உண்டு. சரியா? நமக்கு அந்த டிக்கெட்டில் மென்ஷன் ஆயிரும், இது S1 டிக்கெட்டா, S2 டிக்கெட்டா, S3 டிக்கெட்டா, S4 டிக்கெட்டான்னு நமக்கு வந்து மென்ஷன் ஆயிரும். அதே மாதிரி ஒரு S1 டிக்கெட் வருது, அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் RCA ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த டிக்கெட் க்ளோஸ் அவுட் பண்ணுறப்பயே உங்களுக்கு கேட்கும், RCA உங்களுக்கு தேவையா அப்படின்னு. இது எஸ் கொடுக்கணும். RCA அப்படின்னா ரூட் கேஸ் அனலிசிஸ். இது ப்ராப்ளம் டிக்கெட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் வரும், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, whenever we close the S1 tickets we have to provide RCA to the customer or client. ஒரு ஹோஸ்ட் டவுன் அலர்ட் டூயர் செக்கர் ஃபாலோ பண்ணனும்ல bro? எதுல?
S1 டிக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது டூயர் செக்கர் எதுவும் ஃபாலோ பண்ணுமா? மேபி அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரான்மெண்ட். பட் இப்போ எங்கள் என்வரான்மெண்ட்டில் அந்த மாதிரி இல்லை. இருக்கலாம் ஒரு சில என்வரான்மெண்ட்டில் அதை க்ளோஸ் பண்ணுறப்ப மேக்கர் செக்கர் இருக்கும்ல, டியூர் செக்கர் இருக்கும். லைக் டியூர் செக்கர் அப்படின்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தர் அதை செக் பண்ணணும். செக் பண்ணி இது கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். பட் இது இருக்கலாம், சில என்வரான்மெண்ட்டில் இருக்கும். ஓகே. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு S1 டிக்கெட் அப்படின்னா அந்த S1 டிக்கெட் S2 டிக்கெட் இந்த 2 டிக்கெட் இருக்கும். S1 S2 நோட் பண்ணிக்கோங்க. செவியாரிட்டி 1 செவியாரிட்டி 2 இந்த 2 டிக்கெட்டுக்குமே வந்து RCA ப்ரொவைட் பண்ணோம். RCA இஸ் நத்திங் பட் ரூட் காஸ் அனலைசிஸ். ஒரு ஹோஸ்ட் டவுன் அலாட் ஆயிடுச்சா, அந்த ஹோஸ்ட் எதனால் டவுன் ஆச்சு, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக அனலைசிஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் இது ஓகே. அண்டு அந்த டிக்கெட் க்ளோஸ் பண்ணுறப்பயே அந்த டிக்கெட் வந்து எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம், பெர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணிட்டோமா, எந்த ரீசன், க்ளோசர் நோட்ஸு என்ன ரீசன் சொல்லி நம்ம ரீசன் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஹலோ சார், சொல்லுங்கள். இந்த ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வந்து எப்படி சார், அது சர்வீஸ்னு ஒரு டிக்கெட்டிங் டூல் மூலியமா வருமா, இல்லைனா ILO ஐடி ரேக் மூலியமா வருமா சார்? அதுவுமே நம்ம சர்வீஸ் மூலமாக தான் டிக்கெட்டிங் டூல் வரும். அதுவுமே கூட நம்ம அலர்ட்டில் தான் மேப் பண்ணியிருப்போம். செக்எம்கே அலர்ட்டில் நம்ம அலர்ட்டிங் டூலில். சரியா, நமக்கும் அதுவுமே மெயில் அலர்ட்டாகவும் வரும். அது ஆல்சோ நம்ம சர்வீஸ் டிக்கெட்டுக்கும் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ ஸ்டேட் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து இன்சிடென்ட் டிக்கெட்டு ஆர் ரெக்வஸ்ட் டிக்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டேட் இருக்கும். இதில் பெண்டிங் ரீசன்ஸ் இருக்குது. சப்போஸ் வெயிட்டிங் ஆன் வெண்டார் ஆர் வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் போகிறோம்னா என்ன ரீசனுக்காக போகிறோன்னு இருக்குது. சப்போஸ் இதில் வந்து வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் ஆக்ஷன் அப்படின்னா, இப்போ வெயிட்டிங் ஆன் கஸ்டமர்னு போகிறீங்க. ஓகே, இப்போ வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் வெயிட்டிங் ஆன் கிளைண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க செய்கிறது ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேபி அவங்க செய்கிறத ரீசார்ட் பண்ணணும், இல்லை நம்ம அதை ரீசார்ட் பண்ணுறதுக்கான டவுன் டைம் கொடுக்கணும், அல்லது அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க வந்து டைம் கொடுக்கணும். அது மாதிரி பெண்டிங் இருந்தால் நம்ம அது வெயிட்டிங் ஆன் கஸ்டமர்னு கொடுக்கலாம். வெயிட்டிங் ஆன் வெண்டார் அப்படிங்கிறப்ப இந்த இருக்கு இல்லையா வெயிட்டிங் ஆன் வெண்டார். ஸோ இந்த வெயிட்டிங் ஆன் வெண்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ரீசனுக்காக வெயிட்டிங் ஆன் வெண்டார், ஹார்ட்வேர் பார்ட் இது ரீப்ளேஸ் பண்ணுறோமா, இல்லை அந்த வெண்டாருக்கு லாக் அனலைஸ் பண்ண. உதாரணத்துக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது, ட்ரபிள் ஷூட்டிங்கே பண்ணி சொல்யூஷனே கிடச்சிருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெண்டாருக்கு வந்து லாக் வந்து அனலைஸ் அப்லோட் பண்ணுறோம். வெண்டாருக்கு லாக் கொடுத்துட்டு அந்த லாக் அனலைஸ் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதை வந்து லாக் அனலைசிஸில் கூட இருக்கலாம். அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க, லாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் டைம் எடுத்துப்பாங்க, இது இந்த இஷ்யூ தான் சொல்லி சொல்கிறதுக்கு. அப்புறம் வெயிட்டிங் ஆன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் வெயிட்டிங் ஆன் சப்ளையர், விச் மீன்ஸ் ஒரு பார்ட் வந்து போயிருக்கும், அந்த டிவைஸ் வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து வாரண்டிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏஎம்சியில் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அது வாங்குற மாதிரி இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த இதை போட்டுக்கலாம். அப்புறம் மானிட்டரிங் த சர்வர் ரிசோர்ஸ், சம்டைம்ஸ் இஷ்யூ ரிசால்வ் ஆயிரும், ஆனால் பட் ஸ்டில் இஷ்யூ அண்டர் அப்சர்வேஷன். லைக் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு ஹாஃப் டேவோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட். இந்த ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்டில் நமக்கு எந்த மாதிரி அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் ஃபேன் ஃபெயிலியர் அலர்ட்னு வந்துருக்கு பாருங்கள். ஃபேன் டிவைஸ் 1, ஃபேன் 1, சென்சார் இஸ் ஆப்ரேட்டிங் அண்டர் கிரிட்டிக்கல் ஃபேட்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எரர் வந்து வரும். இவ்வளோ நேரம் இன்சிடென்ட் டிக்கெட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ரெக்வஸ்ட் டிக்கெட்ஸ். இன்சிடென்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது, அலர்ட்ஸ் மூலமாக ஜென்ரேட் ஆகிறது. ரெக்வஸ்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் the tickets created by the clients or customer or the tickets created by service desk. ஓகே, இது மேனுவலாக க்ரியேட் பண்ணுற டிக்கெட்ஸ் தான் அந்த ரெக்வஸ்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம்.
எந்த மாதிரி சினாரியோக்கெலாம் ரெக்வஸ்ட் டிக்கெட் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க சர்வரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ எனக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னா, தே வாண்ட் இன்க்ரீஸ் த சிபியூ மெமரி அப்படின்னு போட்டாங்கன்னா இட்ஸ் கம் அண்டர் த ரெக்வஸ்ட் டிக்கெட்டில் நமக்கு வரும். அப்புறம் அவங்க சர்வரில் டிஸ்க் ஸ்பேஸ் பிரச்சனை அடிக்கடி வருது, சி டிரைவ் அடிக்கடி ஃபுல் ஆகுது அல்ல டி டிரைவ் ஃபுல் ஆகுது அப்படின்னா, தே வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த டிஸ்க் டிரைவ் ஆர் தே வாண்ட் டு ஆட் அனதர் டிஸ்க்கு அனதர் டிரைவ் அப்படிங்கிறப்ப கம் அண்டர் த ரெக்வஸ்ட் டிக்கெட்டில் வரும். அப்புறம் டேட்டா ஸ்டோரில் கெப்பாசிட்டியே இல்லை, டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அதில் கெப்பாசிட்டி இல்லை, அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அது ரெக்வஸ்ட் டிக்கெட்டில் வரும். ஸ்கெட்யூல்டு ரீபூட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு சர்வர் வந்து ரீபூட் அடிக்கடி பண்ணணும், முக்கியமாக விண்டோஸ் சர்வரை மந்த்லி ஒன்ஸ் ரீபூட் பண்ணி ஆகணும். அஸ் பர் த விண்டோஸ் ரெக்கமெண்டேஷன், அது மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டேஷன் அதை சொல்கிறான். அப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ அல்லது உங்களுக்கு டவுன் டைம் கிடைச்சாலோ வி ஆர் கோயிங் ஃபார் ஸ்கெட்யூல் ரீபூட், எனக்கு இந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு ரீபூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்பான். அதான் ஸ்கெட்யூல் ரீபூட்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து ஒரு டிக்கெட் ரெக்வஸ்ட் டிக்கெட் தான் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. சரியா கைஸ், இந்த செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஐ ஹோப் நீங்கள் ஒரு 2-3 பேர் வேணால் ஒர்க் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது சர்வீஸ் நோவில், மற்ற யாருமே ஒர்க் பண்ணியிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு இந்த சர்வீஸ் நோவில் ஒர்க் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூலையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால தான் நான் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக சினாரியோ பேஸ்டாக சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஐடிஎல் ப்ராசஸ் கவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும். பட் நான் அதை ஏன் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஆஃபீஸில் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு இதை கவர் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எகேன் ஐம் டெல்லிங். சரியா, ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக் போகிறேன். எனி டவுட்ஸ் கைஸ் இதில்? ஓகே, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் போகிறேன்.